அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். கடைசியாக எச்சரிக்கிறேன், கட்டி அரவணைத்து ஒரே ஒரு முத்தத்தை கொடுக்க முடியாதா? சுவாமி, இதே இடத்துல உயிரே போனாலும் சரி, நீங்க நினைப்பது ஒரு காலமும் நடக்காது. நான் மனம் வைத்தால் என்னுடைய மந்திர சக்தியால் உன்னை அடைய முடியும். அப்பேற்பட்ட நோக்கம் எனக்கு கிடையாது. உன்னுடைய விருப்பத்தோடு நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எச்சரிக்கிறேன், கட்டி அரவணைத்து முத்தா. சுவாமி, நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. நீங்க எல்லாம் ஒரு தெய்வ பிறவி சுவாமி. இப்பேற்பட்ட தவறான வார்த்தையில பேசாதீங்க. என்னை செக்கே, என்னால வர முடியும். கடைசியாக கேட்கிறேன், எத்தனை முறை கேட்டாலும் அப்படி என்னை செக்கே முடியாது. என்னங்க முடியாது? என் இச்சை கிடைக்காதனே அபிராமி, எனக்கு கிடைக்காதனே இனி எவருக்கும் கிடைக்கக்கூடும். அப்படி என்றால் உனக்கு திருமணம் நடந்து உன்னுடைய கணவனோட கரம் என்னுடைய கணவன் உன் மீது பட்டவுடன் உனக்கு உலகத்திலே 4448 வியாதி, கொடிய வியாதி, குஷ்டம் பிடிக்க வேண்டும். இந்த உண்மையை வேறு எவருக்கிடத்திலாவது உரைத்தால், இந்த உண்மை வேறு யாரிடத்திலாவது உரைத்தால் அவருடைய சிரமானது துக்குளூராகிவிடும். இந்த பாவிக்கு சாபத்தை கொடுத்து விட்டாரே சுவாமி. சாபம் பழித்து விடுமோ என்று தெரியவில்லையே சுவாமி. இந்த பாவி காலமெல்லாம் அது பிடித்தான் வாழ வேண்டுமா? இறைவா, இந்த பாவி எதற்காக உயிரோடு வாழ வேண்டும்? இந்த பாவி காலமெல்லாம் சிற்றல்ல குறைவில வாழ வேண்டுமா? இறைவா, மாறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமா மத்த புடிக்கலையா, சொல்லு சொல்லு வேதனையில இருந்தியா? நம்ம காதலனுடைய தாய் தந்தையிடத்தில் சொன்ன
சம்மதம் சொல்லிட்டாங்க, திருமணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா. சம்மதம் சொல்லிட்டாங்களா? என்ன செய்யறேன், அண்ணனை கூட்டிட்டு சீக்கிரமா நாளைக்கு அரண்மனைக்கு வந்து. அப்படியாங்க? ஆமா, நம்ம இருவருக்கும் திருமணம் நாளைக்கு திருமணமா? ஆமா. சரிங்க. சந்தோஷமா அழாத. சரிங்க. அழவே கூடாது நீ. சரிங்க. சந்தோஷம் தான் இருக்கணும் முகத்துல. சரி வாங்க. போட்டு தம்பி போடு. ஐயா வெண்மை நிறம் இன்னும் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அதுக்காட்டி ஒலிக்க வச்சு வச்சுக்கிறான் மாதிரி அவனா. நான் என்ன நான் கொஞ்சமான வேலையை விற்குது 200 ரூபா கல்ல என்னப்போ 1 லிட்டரு. எவன்டா அதெல்லாம் பண்ற வேலை? பூ ஒரு மாதிரி எவ்வளோ தரமே அன்னைக்கு 50 ரூபா 60 ரூபா. எவன் போட்டா தாலி அறுக்குச்சா இவ்வளோ துண்டு எடுத்துன்னு வந்து வைக்கிறீங்களா? வரவங்களாம் தலையில் வச்சு போடுவாங்க. அட பாய்ங்களா, என்னடா இது வேலை? கல்யாணத்துக்கு வரவும் என்ன வேலையா வரான்னு தெரியும் பாப்பா. நிறைய பேர் இருக்கிற கிளாஸ் பக்கெட்லாம் தூக்கி மொத்தக்குனே வரானுங்க. இந்த பேர் குண்டான வச்சுக்கிறாங்க. பால் குண்டான் பழம், டீ குண்டான் பழகுது தேர்த்து வந்து வச்சு கொடுக்குறாங்க. எவனா தூக்கி போனா எவன் பதில் சொல்றது? அவர் தவறு. நம்ம நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம செஞ்சுங்க. அவன் சந்தோஷமா இருக்கு. 57 பேர் கல்யாணம் பண்றானுங்களா? அவனுக்கு அறிவு இல்ல. கல்யாணம் அவன் 2 பேர் சந்தோஷமா இருக்கு. நம்மள எல்லாரும் கூப்பிட்டுறானுங்க. எல்லாரும் நம்ம போய் சாப்பாடு காத்துக்கிட்டு ஆகுது. தினம் ஒரு வேலையா பிரியாணி போட மாதிரி சாம்பார் ஊத்தி கடாசுறானுங்க. திருமணத்துல சாம்பார் தான் போடுங்க. இந்து மதத்தின்படி சாம்பார் தான். இந்து மதமா உங்களுக்கு? பிரியாணி மாத்துங்க. இந்து மதம் பிரியாணிய கல்யாணமா போடுவாங்க. பிரியாணி கல்யாணம் அடி இழுத்திட்டு தான் நடக்கும். இருங்க நீங்க வேற யார் போட்டாலும் ஆடு சாவுங்க. பிரியாணி ஆகுது. திருமணத்துக்கு பொருள் கொண்டு வாங்கினா நான் பொருள் அவருக்கு என்ன பேசுகிற? ஐயா என்ன சொன்ன உனக்கு? திருமணத்துக்கு தேவையான பொருளை கொண்டு வர எல்லாம் சாப்பாடு வச்சுட்டு தான் பேக் எடுத்துட்டு ஓரமா உட்காந்து கண் தெரியாது. என்ன புதாவது வச்சு ஒன்று வச்சுல எல்லாம் சாப்பாடு வச்சுல வச்சாங்க. நான் தான் வச்சேன். பாவி நீ வெளியில வச்சியா? நான் உள்ள வச்சேன். ஏன்னா கல்யாணம் அவன் வர தூக்கி முட்டா என்ன பண்றது? உள்ள போய் வச்சேன். நானு உள்ள கொண்டு 10 ரூபாய் வச்சியா? போய் எல்லாத்தையும் போய் உட்கார. வரேன்.
இவங்க கல்யாணம் பண்ணி இந்த பாவம் காமாட்சி அம்மாவை சூடு ஏற்றி விட்றாங்க. அந்த அம்மா எங்க தம்முன்னு இருக்கும், அதை வலிக்கு ஏற்றி சூடாக்கி விட்டுறாங்க. டேய் காமாட்சி அம்மா சூடு அவருன்னு யாருமே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. எதுக்கு நல்ல முதல்ல ஆரம்ப கூட சுடர் பில்லுக்கு தான். ஆனா காமாட்சி அம்மா பாவம் சூட்ல இருக்கிறாங்க. கொல்துரா கோவிந்தசாமி கற்பகவல்லியின் பொற்பதங்கள் ஏற்று அடப்பா ஏத்தண்டா நின்னு போச்சுடா காத்துக்கு. காத்துல நின்னு போச்சா? காத்துல இல்ல பாட்டு பாடல அதுல அழிச்சு போச்சு. அந்த காத்துல நின்னு போச்சு. நல்லா தியாகராஜ பாகவதரி மிஞ்சிட்டோம். ஆமா டிஆர் மகாலிங்கம் தமிழ் செய்த இந்த வச்சுக்கோ. நல்லது. முதல்ல புள்ளைய கூடு. மாப்பிள்ள மாப்பிளா வாயா வேண்டியா மாட்டு வண்டி மாட்டு வண்டியில மாப்பிள்ள பத்த அப்பா வர வாட்ட வண்டியிலே. இன்னும் எங்கடா இருக்கு? இது 25 இன்னும் அங்கேயா இருக்கிற நீ? எது நினைக்குது? நீங்க தப்பா நினைக்காதீங்க. அந்த காலத்துல பெண்ணு பார்ப்பா சொல்ல மாட்டு தான் பெண்ணு பார்க்க போவாங்களாம். ரோடு சரி கிடையாது, குயிப்பல் அதிகம், தொடாக்கு புடாக்கு போய் அந்த மாட்டு வண்டி தொடர் வாட்டிக்கும். அது ஓட்ட வண்டி இது எண்ணடிக்கு ஓடிக்கொண்டு இருக்கும். அது அது ஏமா மாப்பிளா பிசிக்கல் வச்சு அறிவு இருக்கா? ஒரு குழந்தையானது கருவிலே உருவான குழந்தை மண்ணிலே ஜனனமாகின்ற போது அந்த குழந்தை இரு கரத்தை மூடி வருது. கையை பிடிக்க போறது ஏன் பிறகு தெரியுமா? வலது கரத்தில புண்ணியத்தையும் இடகரத்தில பாவத்தை சுமந்து வருதான். இந்த வலது கையும் வலது காலம் புண்ணியத்தை செய்யுது. வலது காலம் வலது கையும் தான் வைக்கணும். காலை வச்சு உட்காருப்பா. வலது காலம் அடுத்ததுப்பா. ஹலோ இந்த பக்கம் தான் தாலி கட்டணுமா? தெரியல பொன்னிசுனாப்பா. உனக்கு திருமணம் நடந்ததா இல்லையா? போதில இருந்தியா? நெருப்புக்குது. இந்த மாப்பிள்ளை விட்டு பட்டு போட எடுத்து கொடுக்கலையா? நேரம் போய் பட்டு போட கட்டுவாங்க. அப்படி தள்ளின்னு வந்ததா? மூணு காலத்துக்கு போற போட கட்டணும். சரியா தியார் மாதிரியா? என்னுடைய அண்ணன் ஒன்னா என்ன வேலை பண்றாரு? சொல்லுமா கேக்குறாரு. வாய் திறந்து சொல்லுங்கண்ணா. நீ சொல்ல முடிதானே கேக்குறாரு. அட பாயிங்களா, நீனா ஊர் சுத்திக்கிறது பதிரெண்டா. என்னுடைய அண்ணன் எப்போதுமே பாரம்பரியமா விவசாயம் தான் செய்யறாரு. ஏர் ஓட்டுவாரா? இல்லைங்க, விறகு வெட்டிங்க. விறகு வெட்டியா? கத்தி வச்சுங்கிறியா? கத்தி இருக்கு, பத்திரமா நீட்டாக்குதா? ஏங்க கத்தி நீட்டா தான் இருக்கு. வெட்டி வெட்டமல வேற டம்னு கட்டாடு விடு. சுகலாம்பரதமா சதிபிதமாம் ஓம் பிராஞ்சனமே விசேனமே. உனக்கு மாத்திரம் தெரியுமா? ஏன் தெரியாது? அது எப்படி? நான் கிராஸுக்கு பண்ணுவேன். கிராஸா? ஆமா ஆமா. என்னடா கிராஸ்? எப்படி ஒண்ணு இல்லைங்க, எங்க அம்மா கல்யாணம் ஒண்ணு எங்க அப்பா மில்ட்டு போச்சான்ட்டான். சரி. எங்க அம்மா ஆத்தல் தண்ணி தான் இருந்தா போர் அடிக்குதுன்னு ஒரு ஐராத்து வேலைக்கு போட்டா. என்ன வேலைக்கு? என்ன வேலை? மாட்டு ஓட்ட சாணி ஆட்டுற வேலை. ஏதோ ஒரு வேலைக்கு போனாங்க. எங்க அம்மா சகப்பா தள்ளுன்னு இருப்பான். பெத்த தாய்ப்பா அப்படி சொல்லலாமா? நான் சொல்லலாம், உனக்கு தெரியுமா? சவாப்பா. சரி. ஒரு நாள் மாட்டு ஓட்டால குனிஞ்சு சாணியால் சொல்ல ஐயர் தோட்ட பக்கமா வந்துக்கிறாரு. எங்க அம்மால பார்த்துன்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பின்னாடி போய் பிடிச்சாரு, நான் நின்ட்டேன். அப்ப கிராஸா? கிராஸ் மாதிரி தான் நல்லா பால் கறக்குன்னா பேசுறேன். அம்மா பேர் என்ன? மேரி. உங்க அப்பா பேரு? காதர்பாய். கிறிஸ்டியனு முஸ்லீம். உன் பேரு? ஒடையாரு. அப்படி முக்குளத்தவரா? இருங்க, அப்படி இருந்தா நல்லது. அப்ப மந்திரம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். அதெல்லாம் சுகலாம்பரமா சஜிவர்மாம் ஓம் ராஜானாயா பட்டநாயா நமகம் பிராந்தாய் நமக பொட்டநாய் நமக. அது மேல கூட ஒரு மந்திரம் எங்கெல்லாம் வந்துருக்காரா? சுகலாம்பர சரமீர்வாம் பரமதினா யமா லவ் பண்ணியா? ஐயோ, ஆமா, லவ் மேரேஜ் தான். அரேஞ்ச் பண்ணி லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ். என் தங்கச்சி கொஞ்சம் கூச்ச சுபாகம். கோசுமா? ஆமா, பயப்படுவா என் தங்கச்சி. அப்பா அம்மா இல்ல, அதனால வளர்த்தது. இது கோசு தெளிவு வச்சு லவ் பண்ணியா? என்ன இல்ல இல்லன்றா? ஃபர்ஸ்ட் தெரியாது, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா
எத்தனை பேரு என்ன எத்தனை பேர் லவ் ஏன்பா எத்தனை பேர் கேக்குறேன் நான் இப்ப ஸ்கூல் படிக்க சொல்ல ஒரு லவ், அப்புறமேட்டு 10வது போக சொல்ல ஒரு லவ், காலேஜ் போக சொல்ல ஒரு லவ், அப்புறம் வேலைக்கு போக சொல்ல ஒரு லவ். எத்தனை லவ்க்கு தெரியுமா? என் தங்கச்சி அப்படி வளர்க்கல நானு. ஆமா உன் தங்கச்சி. ஆமா என் தங்கச்சி. சுகலாம் பரமா சஜிவமாம் ஓம் ராணியா பரமதமையா பரமதானி அர்மதா பரமதானி. பாய்ங்களே நான் நின்று போச்சப்பா. ஏம்மா வெத்து போட்டி கொடு. விளக்கு போய் நிறுத்திட்டியே. ஆவேசத்துல வழுக்கு ஆயிடுச்சுப்பா. இல்ல நானே ஏத்துவேன். ஏத்தான் இல்ல ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு கல்யாணத்துக்கு போன வழுக்கு ஏத்தனேன். சரி. மாப்பிள்ளை சேர்த்துட்டான். அண்ணி வாங்கி ஏத்துங்க. ஏம்மா உன் கைராசி எப்படிமா? நிறைய தொட்டது வழங்குமா? ஆமா ஆமா தொட்டது விளங்குமா? எல்லாமே விளங்கும். பரவாயில்லம்மா பரவாயில்ல. நீ தொட்டது எல்லாம் விளங்கிச்சுன்னா எங்கோ போவோம். எங்க அண்ணி நிறைய கைராசிக்காரி. பரவாயில்ல பரவாயில்ல ஏத்திட்டாங்க. சுக்கலாம் மரதமாம் சஜிவமாம் ஓம் ராணியா மரிமதிமதிமதியாம் பரமதீனாம் அருமதாம் பரமதாம் ஒரு மாதம் கூட சொல்ல. ஏமா அதெல்லாம் புது பாடல், இதெல்லாம் கேட்க போறாது. தெரிஞ்சா அதோட உட்காந்தியா கல்யாணம் மட்டும் பாரு. சுகலாமரமா ஏமா பாத பூஜை என்ன பண்ணீங்களா? யாரும் தேவையில்ல விடுங்க. இல்லாத எப்படி அப்பா அம்மா இருக்காங்களே. அப்பா மக்கறாங்களா? புட்டுக்குனாங்கன்னு பார்த்தா. சரி வாப்பா வாப்பா தின்னா கிடையாது. நீ ஜோடியால் தான் நிக்கலான்பா. சுகலாமரமா சதிமாமா எங்க அம்மாவை ஆமா பரமதானி. என்ன தூக்கம் எங்களை பார்த்து உனக்கு ஏன் மயக்கம் வருது? அட ஒண்ணு இல்லைங்க, இந்த பொண்ணு பார்த்து வாங்கிட்டேன் நான். தண்ணியா இந்த தண்ணி அவனா குடிப்பான். இந்த தண்ணி வேண்டாம் போட்டுக்குதா கோட்டை அவட யாரும் தரல கொடுத்தா வாங்கி கொடுக்கல. அதுதான் பாத்துக்கிறேன். நீ வச்சிருந்த போ 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 போ. மன்னர் வீட்டு திருமணம் எங்க அம்மாவை பார்த்தோன்னே நாலாவதா எங்களை வளர்க்கறதுக்காக கட்டின்னு வந்தாரு சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஏங்க என்னக்குதா என்னது என்ன என்னக்குதா? ஏய் முதல்ல சொல்லிட்டேன் எங்க வீட்டு கல்யாணத்துல அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். சாப்பாடா என்ன கேட்டாலும் வகை வகையா சாப்பாடு இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. சரக்கு கிடையாது. அதெல்லாம் கிடையாது கிடையாது. எங்களுக்கு எல்லாம் பழக்கம் இல்லை. ஏமா நீயாவது வாங்கி தரேமா? அது கிடையாதுண்ணே. எதுவும் கிடையாது. எதுவும் தர முடியாதுடா போட. இருக்கேன்னு மரியாதை. ஒரு மகாராணி இப்படி மூஞ்ச காட்டுதாமா. நீ அவங்கள டென்ஷன் பண்ற நீங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைடா. ஐயோ பாரு. எங்க அம்மா அட ஊரு இருட்டு பா ஊருங்க. அப்பா பாருப்பா. எங்க அப்பா சுகாமரமா சொல்வாங்க. 90 ரூபாய் தட்சிணை வை. அது என்ன கணக்கா? தட்சிணை தரா. ஆமா. கார்டுல கொடுத்து வந்தா வாரி போடுங்க. முதல்ல அட்வான்ஸ் 5000 ரூபாய் கொடுத்துக்கறேன். அது என்ன பண்ண? அப்பா அவன் முதல்ல என்ன கடை புடி. என்ன என்ன 101 ரூபாய் கேட்பாங்க, 90 ரூபாய் கேட்பாங்க. என்னாச்சு என்னாச்சு? இரு என்ன என்ன தெரியல. அப்பா இருப்பா என்ன என்ன? ஐயோ தண்ணி தப்பா தள்ளிப்பா தள்ளிப்பா. தள்ளியா தாத்தா? என்ன என்ன? என்ன வாங்கி கேக்குறாங்க? லோ பிபி பா. லோ பிபி. அதுக்கு என்ன கொடுத்தா சரியாகும்? டீ இந்த குடிச்சா நல்லா இருக்கும். டீயே வரலையா? ஏய் இப்ப டீ வாங்கணும். வாங்கங்கண்ணா. ஐயோ ஏம்பா டீ கடைக்கார. ஐயோ பிபி பா. ஏம்பா ஒண்ணங்கட்ட லோ பிபி மாத்திரை வாங்கி சாப்பிடா. அதெல்லாம் மாத்தி டீ சாப்பிட்டா டீ சாப்பிட்டா தான் சரியாகும். ஆமா சுகலாமரதமா சதிமாம் ஓம் ராணியா மரிமதிமதியாம் பரமதானியா ஹர்மதினி பரமதான் மரமதியான் மையமாம் ஓர்மதியே பரமதான் யஹாமி. அட பாவி. யோ என்ன பண்ண சொல்ற? ஆனா முந்தானது ஒரு கர்மாந்து போன அதே நாம சொல்லிக்கிறேன். கல்யாணம் ஐயா. சரி விடு. யார் விட்டு என்ன நானே சரி. ஐயோ நாய் ஐயுது மூத்தத்துக்கு யார் மாத்தி கட்டி போடு கட்டி போடு கட்டி போடு. ஆங்கலே பக்கறானேனா ஏதுமா கண்டியா பத்தாதுக்கு சட்டமே சரசா. பாவி. யாரா பெரிய விஷயம் பார ஆறங்க. நீங்கள் 16 பெற்று என்றென்றும் நெல்லறுப்பீர் நெல்லறுப்பீர். நல்லா இருப்பீங்க. நன்றா இருப்பீர். ஏதோ ஒன்று போ ஜபா போ போ போட்டால எடுக்கியா? போட்டால நின்று எடுப்பா. ஒருத்தர் போட்டோ எடுப்பா. யாவும்